சொற்பத பொருளில் நடத்திடும் தொய்ய சோதியை வெண்ணை நல்லூரில் அற்புத பலாவனம் காட்டி அடியனா என்னை ஆளது கொண்ட நற்பதத்தை நல்லாரனை அமுதை நாயினேன் மறந்து என் நினைக்கேனே. அனைவருக்கும் வணக்கம். கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர், சோதி மணிமாடம் தோன்றும் ஊர், நீதியால் நல்ல பக்தர் வாழும் ஊர், நான்மறையில் ஓதும் ஊர், வில்லிபுத்தூர் வேத கோனூர் என்றவாறு ஒப்பில்லா பக்தர்கள் வாழும் இவ்வொட்டப்பட்டி எனும் ஊரில் தர்மபுரி மார்கழி திருவிழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி வருகின்ற இந்தியன் பில்லர்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் மரியாதைக்குரிய வினோத் நரசிம்மன் ஐயா அவர்களை தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். டிகே ஜுவல்லரி, சில்க் சாரீஸ் மற்றும் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தாரையும் ராம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறுவனத்தின் நிறுவனர் மதிப்புமிகு சு ராம்குமார் ஐயா அவர்களையும் வருக வருக என மன்றத்தின் சார்பாக வரவேற்கின்றேன். தன்னம்பிக்கை பேச்சாளராகவும் எழுத்தாளராக விளங்கி மிக சிறந்த ஒரு கவிதையை வாசித்து அமர்ந்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய அஜய்குமார் பெரியசாமி ஐயா அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். மேலும் இவ்விழாவினை மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்துவதற்கு பல வகையிலும் பங்காற்றிக் கொண்டிருக்கின்ற அனைத்து பங்குதாரர்களையும் நிறுவனதாரர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த இனிய கவியரங்கத்திற்கு தலைமை வைத்துக் கொண்டிருக்கின்ற முத்தமிழ்கோ பாவலர், எங்களுடைய வழிகாட்டி, தூய தமிழக அரசினுடைய தூய தமிழ் பற்றாளர் விருது பெற்றவருமான முத்தமிழ்கோ பாவலர் மலருடன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். முன்னிலை வகிக்க இசை தந்த தலைமை ஆசிரியர் அவர்கள் திரு கேவிக்குமார் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். வாழ்த்துறை வழங்க இசை தந்திருக்கக்கூடிய புத்தப்பாடி மா பழனி ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த நிகழ்வினை மிக இனிமையாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எனது தங்கை கவிதாயினி குரல்மொழி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். மிக சிறப்பாக கவிதை பாடுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய கவிஞர் பெருமக்களையும் அதை சுவைக்க வந்திருக்கக்கூடிய சுவஞ்சர்களாகிய உங்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். நிறைவாக நன்றி உரையை நல்கின்ற ஐயா மதனப கோபாலன் அவர்களையும் வருக வருக என வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை கூட நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நல்லதொரு வரவேற்புரை ஆற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக முன்னிலை உரையாற்ற நம்மிடையே வருகிறார் கேவி குமார் தலைமை ஆசிரியர் அவர்கள். பறவைக்கு சிறகு, மரத்திற்கு வேர், கட்டிடத்திற்கு அஸ்திவாரம். இந்த நிகழ்விற்கு இந்தியா பில்லர்ஸ் மற்றும் உறுதுணையாளர்கள் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கம். தகடூரின் பெருவிழா புத்தக திருவிழா, அப்படி போன்ற ஒரு விழா இந்த மார்கழி திருவிழா. உயர்ந்த நிற்கின்ற எவரெஸ்டை போல் தமிழக அரசினுடைய சிறந்த விருதை பெற்றவர் பாவலர் மலர்வண்ணன் ஐயா அவர்களின் தலைமையில் ஒரு அற்புத கவியரங்கம் நடக்கின்றது. இந்திய கலையும் கிரேக்க கலையும் இணைந்து ஒரு புதிய கலையாக உருவானதே காந்தார கலை. அப்படிப்பட்ட ஒரு புதிய கவியரங்கம் இங்கே நாம் பார்க்கலாம். மரபு கவிஞர்கள் ஒருபுறம், புது கவிஞர்கள் ஒருபுறம் இணைந்து செயல்படுகின்ற கவியரங்கம் ஒருபுறம். இதற்கு உங்களினுடைய ஆதரவு. வள்ளுவன் சொன்னானே, செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கு இயப்படும் என்று. அப்படிப்பட்ட அற்புதமான கவிஞர்கள் மூலமாக இங்கே கவியரங்கம் நடக்கின்றது. 1000 எண்ணங்கள் இதயம், 1000 வாசல்கள் இதயம், அதில் 1000 எண்ணங்கள் உதயம் என்றார் கவியரசு கண்ணதாசன். அப்படி 1000 எண்ணங்களோடு இங்கே வடமுறை இருக்கிறார்கள் கவிஞர்கள். எது கவிதை? உள்ளத்துள்ளது கவிதை, இன்பம் உருவெடுப்பது கவிதை, தெளிந்த மொழியில் உண்மை தெளிந்துரைப்பது கவிதை என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட கவிஞர்கள் இங்கே இருக்கிறார்கள். நினைத்த போதெல்லாம் வருவதல்ல கவிதை, நெஞ்சம் கனத்த போது வருவது கவிதை. அப்படிப்பட்ட கவி படைக்கின்ற ஆற்றல்கள் படைத்த கவிஞர் பெருமக்கள் இருக்கின்றார்கள். இந்த வாழ்க்கை இருக்கிறதே, காலத்தை மனிதனும் மனிதனை காலமும் தொடர்ந்து புரட்டிக் கொண்டே ஓடுகின்ற ஒரு தொடர் ஓட்டம் என்றான் ஒரு கவிஞர். அப்படிப்பட்ட காலத்தில் நம் மனம், நம் உள்ளம், நம் இதயம் இளைப்பாற வேண்டாமா? அப்படி இளைப்பாறுகின்ற மலர்பந்தல் தான் இந்த
இந்த மார்கழி பெருவிழா. இங்கே கவிஞர்கள் கவி நிகழ்த்த இருக்கின்றார்கள். வாழ்த்துரைக்க வந்திருக்கின்ற கூத்தப்பாடி நல்லாசிரியர் விருது பெற்ற பழனியாசிரியர் அவர்களுக்கும் சிறப்பாக பூக்களில் மாலை தொடுப்பது போல் அற்புதமாக மாலை கொடுத்து அமர்ந்திருக்கின்ற முனைவர் ராசகுமாரன் அவர்களுக்கும் அற்புதமான கவிதையை பாரதி வழியில் வந்திருக்கின்ற தகடூரினுடைய கவிஞர் பெருமக்களாக விளங்குகின்ற முனைவர் ராஜகுமாரன் அவர்கள், கவிஞர் ரா மதாகோபாலன் அவர்கள், கவிஞர் சிவம் முனுசாமி அவர்கள், கவிஞர் ரவிச்சந்திரன் அவர்கள், கவிஞர் வத்தலாபுரம் முருகேசன் அவர்கள், கவிஞர் கோகுல் காளியப்பன் அவர்கள், கவிஞர் பே விநாயகம் அவர்கள், கவிஞர் முகுந்து மாதவன் அவர்கள், கவிஞர் தகடூர் தமிழரசன் அவர்கள், கவிஞர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள், கவிஞர் பாக்கிய பாரதி அவர்கள், கவிஞர் சந்தோஷ்குமார் அவர்கள், கவிதாயினி மா சித்ரா அவர்கள், கவிதாயினி கவிஞர் ரா சம்பத் அவர்கள், கவிதாயினி வே குரல்மொழி அவர்கள், இறுதியாக நன்றி சொல்ல இருக்கின்ற மதனகோபாலன் அவர்கள். இவர்களின் தலைமையில் ஒரு அற்புத கவியரங்கம் நிகழ்த்த இருக்கின்றது. இந்த கவியரங்கிற்கு நீங்கள் அத்தனை பேரும் கரகோஷம் தந்து அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். ஒரு கவிஞன் சொன்னானே, வரங்களே சாபங்கள் என்றால் இங்கே தவங்கள் எதற்கு என்று கேட்டார்களே, அப்படிப்பட்ட எல்லா விதமான கருத்துக்கள் நிரம்பிய கவிதைகளை இந்த கவிஞர்கள் கொடுக்க இருக்கின்றார்கள். கவிஞர் பெருமக்களே, நிறைவாய் சிறப்பாய் ஒன்றே காணும் திசைகள் எட்டும், உங்கள் கவிதைகளின் சந்தம் எட்டும். வெற்றி பெற வாழ்த்துக்கள். வணக்கம்.